இந்தியாவிலிருந்து திருடப்பட்ட 297 பழங்கால பொருட்களை ஒப்படைக்கிறது அமெரிக்கா. விலை மதிப்பற்ற பொருட்களை வழங்க ஒப்புதல் அளித்தமைக்காக பைடனுக்கும் அமெரிக்க அரசுக்கும் நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் மோடி வலைப்பதிவு. அதிபர் தேர்தலுக்கு பிறகும் குவாட் கூட்டமைப்பு தொடருமா என ஜோ பைடனிடம் செய்தியாளர்கள் கேள்வி. நவம்பரை தாண்டியும் கூட்டமைப்பு தொடரும் என அருகில் நின்ற பிரதமர் மோடியின் தோளில் கை வைத்தபடி பைடன் பதில். உலகளாவிய நலனுக்காக ஒன்றிணைந்து பணியாற்றுவது குறித்து குவாட் கூட்டமைப்பின் உச்சி மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் மோடி தகவல். சுகாதாரம், தொழில்நுட்பம், காலநிலை மாற்றம் மற்றும் திறன் மேம்பாடு போன்ற முக்கிய துறைகளில் குவாட் நாடுகள் இணைந்து செயலாற்றும் என்றும் கருத்து. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு வெள்ளியாலான ரயிலின் மாதிரியை பரிசளித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பைடனின் மனைவி ஜில் பைடனுக்கு பிரசித்தி பெற்ற பஷ்மினா சால்வைகளையும் பரிசாக வழங்கினார். இந்தியாவுடனான அமெரிக்காவின் உறவு மேலும் வலுப்பெற்றுள்ளதாக அதிபர் ஜோ பைடன் பெருமிதம். பிரதமர் மோடியை சந்திக்கும் போதெல்லாம் புதிய துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து முடிவு எடுத்ததாகவும் கருத்து. வங்கியில் முத்ரா திட்டத்தின் கீழ் கடன் கிடைக்கவில்லை என்றால் தம்மிடம் புகார் அளிக்கலாம் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். கடன் அளிக்காத வங்கிகளை தாம் பார்த்துக் கொள்வேன் என்றும் சென்னை கொட்டிவாக்கத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பேச்சு. ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, கிடைக்கல அப்படின்னா எனக்கு செய்தி அனுப்புறதுக்கு யார வேணாம், இங்க இருக்கிறவங்க தலைவங்க எல்லார் கையிலும் பேப்பர் கொடுங்க. ஏங்க நான் போன பேங்க்ல அந்த அம்மா வந்து சொல்லிட்டு போயிடுச்சு, பேங்க்கு போன கொடுக்கல அப்படின்னா எனக்கு விவரம் கொடுங்க, எந்த பேங்க் உங்களுக்கு மறுக்கிறாங்க நான் பாக்குறேன். திருச்சி அருகே சத்துணவு திட்டத்தில் பயன்படுத்தப்படும் முட்டைகள் உணவகத்தில் விற்கப்பட்ட விவகாரம். கடை உரிமையாளர்கள், சத்துணவு அமைப்பாளர் உள்ளிட்ட 4 பேர் கைது. பிரபல ரவுடி சிடி மணியை துப்பாக்கி முனையில் சேலத்தில் கைது செய்த சென்னை தனிப்படை போலீசார். என்கவுண்டர் செய்யப்பட்ட காக்காத்தோப்பு பாலாஜிக்கு நெருக்கமாக இருந்தவர் ரவுடி சிடி மணி. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியிலும் தென்காசி மாவட்டம் கடையம், ஆழ்வார்குறிச்சி உள்ளிட்ட இடங்களிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாக தகவல். திடீரென நிலம் அதிர்வதை உணர்ந்து வீடுகளை விட்டு வெளியே வந்ததாக பொதுமக்கள் தகவல். அம்மா உணவகத்தில் பரிமாறப்படும் சப்பாத்தி குருமாவை தமிழ்நாட்டில் உள்ள பீகார், உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள்தான் சாப்பிடுவதாக RS பாரதி கருத்து. நம் வரிப்பணத்தை செலவு செய்து அம்மாநிலத்தவர்களுக்கு சாப்பாடு போடுவதாகவும் சென்னையில் நடைபெற்ற திமுக கூட்டத்தில் பேச்சு. அனைவரும் சேர்ந்து ஒருமித்த முடிவு எடுக்கும்போதுதான் ஒரே நாளில் மதுக்கடைகளை மூட முடியும் என திருமாவளவன் கருத்து. அனைத்து கட்சிகளும் மதுவிலக்கு தேவை என்பதில் உடன்படும்போது ஏன் மதுக்கடைகள் திறந்து இருக்கின்றன என்றும் கேள்வி. திருப்பதி லட்டு விவகாரத்தில் ஆளுநர் அப்துல் நஷீரை சந்தித்து சிபிஐ விசாரணை கோரினார் ஆந்திர காங்கிரஸ் தலைவர் OS ஷர்மிளா. OSR காங்கிரஸ் ஆட்சியில் முறைகேடு நடந்திருப்பதால் விசாரணை நடத்த கோர ஜெகன்மோகனுக்கு தகுதி கிடையாது எனவும் பேச்சு. வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் அடுத்த 3 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வரும் 28ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை தொடரக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். கோவையில் சட்டவிரோதமாக மண் எடுத்து செங்கல் சூளை நடத்தினால் உடனே சீல் வைக்க மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் உத்தரவு. மண் கடத்தலில் ஈடுபடுபவர்கள் மீது உடனே FIR பதிவு செய்யவும் வாகனங்களை பறிமுதல் செய்யவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரேம்பூரில் ரயில் தண்டவாளத்தில் கிடந்த எரிவாயு சிலிண்டர். அவசர கால பிரேக்கை பயன்படுத்தி சரக்கு ரயில் நிறுத்தப்பட்ட நிலையில் 5 லிட்டர் காலி சிலிண்டரை வைத்தது யார் என விசாரணை. ஒடிஷாவில் புகார் அளிக்க வந்த ராணுவ அதிகாரியின் வருங்கால மனைவியிடம் அத்துமீறியதாக கூறி 5 போலீசார் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரம். சஸ்பெண்ட் நடவடிக்கையை கண்டித்தும் உரிய முறையில் விசாரணை நடத்த வலியுறுத்தியும் காவலர்கள் அமைதி போராட்டம்.
இலங்கை அதிபர் தேர்தலில் விருப்ப வாக்குகளின் எண்ணிக்கையில் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கே முன்னிலை. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா 2ஆம் இடத்தில் நீடிப்பதாகவும் தேர்தல் ஆணையம் தகவல். இலங்கை அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட ராஜபக்சேவின் மகன் நமல் ராஜபக்சேவின் படுதோல்வி. நமல் ராஜபக்சேவின் குடும்பத்தினர் வெளிநாடு புறப்பட்டதாக தகவல். சென்னையில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் வங்கதேச அணியை வீழ்த்தியது இந்தியா. 2வது இன்னிங்ஸில் இந்திய வீரர் அஸ்வின் 6 விக்கெட்டுகளையும் ஜடேஜா 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றி அபாரம்.